திமுகவை விடாமல் துரத்தும் தீ அண்ணாமலை. இந்த வீடியோல அண்ணாமலை பேசிய பல வீடியோக்களை உங்களுக்காக இணைத்துள்ளோம். திமுகவை விடாமல் துரத்தும் தீ அண்ணாமலை. அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக பதவியில் இருந்தபோது பலர் அண்ணாமலையை பதவியில் இருந்து தூக்கப் போகிறார்கள் என்றனர். இப்போது அவர் பதவியில் இல்லாமல் ஒரு தொண்டனாக பணிபுரிந்து கொண்டுள்ள இந்த நிலையில் அண்ணாமலையை பாஜகவில் இருந்து ஓரங்கட்டப் போகிறார்கள் என்றெல்லாம் கூறி தங்களுக்கு தாங்களே குளிர்காய்ந்து கொள்கிறார்கள். ஆனால் நடப்பதையெல்லாம் பார்த்தால் அண்ணாமலையை மீண்டும் கூர்மையாக பட்டை தீட்டி களத்தில் விடுவார்கள் திரு அமித்ஷாவும் திரு மோடி அவர்களும் என்று மிகவும் நன்றாக தெரிகிறது. இதற்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டு பிரதமர் மோடி அவர்களே அண்ணாமலைக்கு நேரடியாக 1-to-1 தொலைபேசி உரையாடல் நடத்தியுள்ளார் என்ற விஷயம் அண்ணாமலை அவர்களே ஓப்பனாக கூறியுள்ளார். பிரதமர் மோடி அண்ணாமலையுடன் பேசியதாக கூறிய அந்த வீடியோவை இப்போது காணுங்கள். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா வரும்பொழுது அப்பதான் தொலைபேசியில பிஎம்ஓல இருந்து கூப்பிட்டாங்க. அந்த கங்கை கொண்ட சோழபுரம் விசிட் சம்பந்தமா, அதனாலதான் மன்னிக்கணும், தொலைபேசியில பேச வேண்டிய கட்டாயம். இப்படி நாட்டின் பிரதமரே பாஜகவின் ஒரு தொண்டனான அண்ணாமலையிடம், அதுவும் எந்த ஒரு பதவியிலும் இல்லாத ஒரு தொண்டன், அவர் இப்போது தமிழக பாஜகவின் தலைவராக கூட இல்லை. இந்த நிலையில் நாட்டின் பிரதமரே போன் போட்டு பேசுகிறார் என்றால் அண்ணாமலையின் பவர் என்ன என்று புரிந்து கொள்ள முடியும். இனி தேர்தல் நெருங்க நெருங்க அண்ணாமலையின் பவர் மேலும் கூடும். கூடவே தேர்தல் களத்தில் இறங்கி திமுகவை விடாமல் துரத்தும் தீயாக அண்ணாமலை திகழ்வார். சமீபத்தில் பத்திரிகையாளர்களின் சந்திப்பின் போது அண்ணாமலை கூறிய அதிரடி பதில்கள் மூலம் இன்னும் திமுகவை எதிர்க்கும் விதம் சற்றும் குறையவில்லை என்பது தெரிகிறது. அதாவது சமீபத்தில் திமுக நடத்திய மக்கள் மனதில் என்ன இருக்கு என்று எடுத்த சர்வே முடிவு குறித்து கூறும்போது திமுகவை விடாமல் தீயாக துரத்திய அண்ணாமலை அவர் பேசிய வீடியோ பார்ப்பதற்கு முன் அன்பான நண்பர்களே, நீங்கள் நமது சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சர்வே முடிவு வந்துருச்சானே, எதுக்குனே சர்வே பண்றாங்க? ஒரு 20 சீட்டு ஜெயிக்கிற கட்சி எதுக்கு சர்வே பண்ண போறாங்க? மக்கள் மனசுல கோபம் இருக்கு, மக்கள் மனசுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு இருக்கு. இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்த படுதோல்வி நமக்கு தெரியும். ஒரே ஒருத்தர் ஜெயிச்சாங்க, யாரு ஜெயிச்சாங்கன்னு நமக்கு தெரியும். 2 பேர் ஜெயிச்சாங்க, அந்த 2 பேர் யாருன்னு நமக்கு தெரியும். அது போன்ற மோசமான தோல்வியை திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு முன்பு பார்த்திருக்கிறாங்க. அதை நோக்கி தான் தேர்தல் களம் போகுதோ தவிர மக்கள் மனசுல என்ன இருக்குன்னா, முதலமைச்சர் அவர்கள் வெளியே வந்து ஒரு கிராமத்தில் 2 இரவு தங்கி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசினாவே அவருக்கு தெரியும். அதனால என்னதான் அவங்க சர்வே எடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி உறுதி. மேலும் திமுக கூறியுள்ள மற்றொரு விஷயம் என்னவென்றால், தேவையற்ற முறையீடுகளில் ஈடுபடும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தாங்களாகவே ராஜினாமா செய்து கொள்ள வேண்டும் என்று திமுக தரப்பில் கூறியிருப்பதை குறித்து கூறுகையில், திமுகவை விடாமல் துரத்திய தீ அண்ணாமலை. அப்படின்னா எல்லாரும் திமுக ராஜினாமா தான் பண்ணும். அந்த மாதிரி ஸ்டாலின் ஐயா யாராவது முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதி ராஜினாமா பண்ணும்னா திமுகவினுடைய கேபினெட் எல்லாரும் ராஜினாமா பண்ணணும். திமுகவினுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாம் ராஜினாமா பண்ணணும். முதலமைச்சர் ராஜினாமா பண்ணுமாங்கிறது அவர் மனசாட்சிக்கு விட்டுறாங்கண்ணா. ஏன்னா தொடர்ந்து டிஎம்கே ஃபைல்ஸ் தொடர்ந்து பேசுறாள், நானு தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டை வைக்கிறாள், நானு உள்ளாட்சியிலும் ஊழல் குற்றச்சாட்டு மதுரையில வெளியே வந்திருக்குன்னா எல்லா இடத்துலயும் தணிக்கை பண்ணணும், இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதனால் முதலமைச்சர் அது போன்ற கருத்தை வைக்கிறாங்கன்னா திமுக காரங்க மொத்தமா ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருக்கு. அடுத்து திமுகவின் தற்போதைய ஆட்சியில் தனிநபர் வருமானத்தில் தமிழகம் 2ஆம் இடத்தில் உள்ளதாகவும், அது அடுத்து வரும் 2.0 திராவிட மாடல் ஆட்சியில் இன்னும் உச்சத்தை எட்டும் என்ற திமுகவின் அறிக்கைக்கு அண்ணாமலை திமுகவை மீண்டும் மீண்டும் விரட்டி விரட்டி பதிலளித்தார். திராவிட மாடல் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி தமிழகம் எங்க இருந்துச்சுங்கன்னா, கர்ம வீரர் காமராஜர் ஐயா காலத்துல தமிழகம் எங்க இருந்துச்சு? இதெல்லாம் பேசவே மாட்டாங்க அவங்க. கர்ம வீரர் காமராஜர் ஐயா தன்னுடைய ஆட்சியை முடிச்சிட்டு 1954 இருந்து 63 ஆட்சியை முடிக்கும் பொழுது தமிழகம் முன்னாடி தான் இருந்துச்சு. தமிழகம் நீர்ப்பாசனத்தில் இந்தியாவிலே முதன்மையா தான் இருந்துச்சு. அப்ப எல்லாம் முன்னாடி தான் இருந்தோம். ஏன் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா புரட்சி தலைவர் ஆட்சி காலத்துல தமிழகம் எங்க இருந்து? முன்னாடி தான் இருந்துச்சு. இவங்க எப்படி வாயிலே வட சொல்றாங்கன்னா, திமுக என்கின்ற கட்சி தோன்றிய பிறகுதான் நீங்கள் நானும் சட்டை போட்டுட்டு நாகரிகமா இருக்கிற மாதிரி கதை பேசுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு, ஆட்சி குறிப்பாக இந்த ஆட்சி வந்த பிறகு தமிழகத்தினுடைய தொழில்துறை கீழே போக ஆரம்பிச்சிருக்கு. உத்தரப்பிரதேசம் போன ஆண்டு தமிழ்நாட்டை விட அதிகமான ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. நீங்க ஹரியானாவுடைய பெர் கேபிட்டா ஜிஎஸ்டி தமிழகத்தினுடைய பெர் கேபிட்டா ஜிஎஸ்டியை விட ஹரியானா அதிகம். நீங்க எல்லா குறியீடுகளும் எடுத்து பாருங்க.
இரண்டாவது இருக்கும், இதற்கு முன்பு இரண்டாவது இருந்தோம். ஆனா மூன்றாவதுக்கும் இரண்டாவதுக்கும் இருக்கிற கேப் குறைஞ்சிருக்கு, நான்காவதுக்கும் இரண்டாவதுக்கும் இருக்கிற கேப் குறைஞ்சிருக்கு. அதனால 2030 வரும் பொழுது இப்பவே உத்தரப்பிரதேசம் தமிழகத்தை தொட்டுக்கிட்டு இருக்காங்க, மிகப்பெரிய மாநிலமாக, இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய மாநிலமா. கர்நாடகாவுக்கும் நமக்கும் இருக்கிற கேப் குறைஞ்சிருச்சு. அதை வந்து சொல்லவே மாட்டாங்க, பொய்யா பேசுவாங்க. இதுக்கு முன்னாடி இரண்டாவது இருந்தோம், 2020 இரண்டாவதா இருந்தோம், 2025 இரண்டாவதா இருக்கும். ஆனா திமுக வந்த பிறகு கேப் குறைய ஆரம்பிக்குது. அடுத்த மாநிலங்கள் வேகமா நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவாங்க. மேலும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 19,000 போலி கணக்குகள் உள்ளது என்ற செய்தியை கூறும் போது இந்த திட்டத்தில் இது மாதிரி போலி கணக்குகள் இருப்பது உண்மைதான். இதை பற்றி முழுவதுமாக ஆதாரத்துடன் சேகரித்துள்ளோம், அதை டாக்குமெண்ட் செய்து மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளோம் என்று கூறிய அண்ணாமலை இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதாகவும் அதிரடியாக தெரிவித்தார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நிறைய போலி கணக்குகள் தமிழ்நாட்டில் இருப்பது உண்மைதான். இதை ஆதாரப்பூர்வமாக ஈரோடு மாவட்டத்தில் 2 பஞ்சாயத்தை சர்வே பண்ணி அதை முழுவதுமா டாக்குமெண்ட் பண்ணி மத்திய அரசுக்கு நாம் அனுப்பியிருக்கோம். அந்த காப்பியை கோயம்புத்தூர் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புற லெட்டர் உங்களுக்கு போட்டுறேன், நீங்க பாருங்க எப்படி ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, எப்படி ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு. அதனால் சகோதரர் சொல்லியிருக்கக்கூடிய நம்பரை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடப்பது என்பது உண்மை. சாம்பிளுக்கு 2 பஞ்சாயத்து டேட்டாவை இப்போ நான் உங்களுக்கு அனுப்புறேன். திமுகவை விடாமல் துரத்தும் தீ அண்ணாமலை. இந்த வீடியோவை பார்த்த நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முடிந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.